السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் வசவுரை துளைக்கும் பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் ஆதம் நபியுடைய 2 புதல்வர்களுடைய ஒரு செய்தி வரலாற்றை எல்லாம் சொல்கிறான். அந்த 2 பேரில் மொத்தம் ஷைத்தான், ஒரு நல்ல மனிதன். அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருமே ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள். அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ஒருத்தனுடைய வழிபாடு ஏற்கப்பட்டது. ஏதோ தொழுகிறானோ நம்ம தொழுதானோ நம்ம வச்சானோ ஏதோ ஒன்று வழிபாட்டு சொல்லப்படுது. நேர்த்திக்கடன் என்னத்தை செஞ்சானோ ஏதோ வழிபாடு தானே, தொழுகணும் ஜக்காத்தை அறுத்து படிக்கிறது எல்லாமே வழிபாடு. எல்லாத்தையும் அவங்க செஞ்சுருக்கிறான் 2 பேரும். அப்படி செஞ்ச நேரத்தில் ஒருத்தனுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருத்தனுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏற்றுக்கொள்ளப்படாமல் மீசையை முறைகிட்டேன், நானும் நீனும் ஒரே மாதிரி வழிபாடு செஞ்சோம், நான் நீனும் 6 மாதம் தொழுதோம் 6 மாதம் நோம்பு வச்சோம், ஏதோ முடிவு சொல்கிறான். அந்த கெட்டவன் சொல்கிறான், ஒரே மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது உன்னுடைய வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வணக்கத்தை நிராகரிச்சுட்டானா இப்படி என்ன செய்யறான், அவனை யாருடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவனை கொல்லப்படும் மிரட்டுறான். முதல்ல மிரட்டில் விடுறான், அவனை கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பு, அந்த காழ்ப்புணர்வு, அந்த விஷத்தன்மை இதை கொண்டு போய் காட்டுறான். நல்லடியாக்க 2 பேரும் ஒரு மகன், அதனுடைய மகன்னு வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாதவனுக்கு வந்து ஷைத்தான் வந்து நிற்கிறான் தலையில் குத்து குத்தா நின்ற உடனே உன்னை கொள்றனோட இவன் சொல்கிறான், கொல்ல நீ என்னை கொல்ல நினைச்சா நீ என்னை கொள்வதற்காக கையை நீட்டினா நான் உன்னை திருப்பி கொள்ள மாட்டேங்கிறான். இந்த நல்லவர் சொல்கிறாரு, நல்ல மனுஷன். அதுபோல் வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இறையச்சம் முக்கியம், ஈமா முக்கியம். 50 வருஷம் நோன்பு வச்சாரு, இவன் அப்படி பேச முடியுமா? அந்த 50 வருஷம் எவ்வளோ உலகத்தில் வாழ்ந்தியோம், அல்லாஹ்வுக்கு உலக தூய்மையோடு செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஊர் உலகத்துக்காக, மோசத்துக்காக, பெருமைக்காண்டி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. 1 மாதம் நோம்பு இல்லைங்க, 50 மாதம் நோம்பு வைப்பேன் அப்படிலாம் பேசுவாங்க சில பேர். இந்த கிறுக்கல்களுக்கு மத்தியிலாம் குர்ஆன் பேசுகிறது. அந்த வழிபாடு ஏதோ நீ 2 ரக்காத்தோ நீ சடையாமல் இருக்கணும். 20 தொழுகை சடைஞ்சாலும் வீட்டில் தூங்கிற வேண்டியதான். 20 தொழுகை ரமலான்லேயே ரமலான் அல்லாத நேரத்துலையும் கடைசி 10 நாட்களில் வந்து 2-2:30 மணிக்கு வைக்கிறோம். நம்ம டைமில் தூக்கம் வருது, சளிப்பு வந்துடுது அப்படின்னா நம்ம தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு சளிப்பு தட்டி விட்டதோ அல்ல நம்மளை கோலம் வச்சுட்டு அர்த்தம். என்ன வழிபாடு தந்துக்கிறான்ல, நல்லா முட்டா போயிருக்கிறானா ஆகி போயிடும். தூக்கம் வந்துருச்சா பரலை மட்டும் தான் செஞ்சாகணும். செத்து போனவனையும் செய்யணும். பரலை தவிர உள்ள உபரியான வணக்கம்னா நமக்கு ஆரோக்கியத்தை பொறுத்து, தூக்கமின்மையை பொறுத்து. இன்றைக்கு தூக்கம் இல்லை, கொஞ்சம் ராகத்தாக இருக்குது, தொழுதுட்டு போனால் வந்து இந்த மாதிரி உபரியான வணக்கங்களை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உடல் ஆரோக்கியம், நம்ம வந்து நம்முடைய உடலில் உள்ள புத்துணர்ச்சி இவைகளை வைத்து தான் நமக்கு நன்மை தீமை கிடைக்கி நல்லா நிற்பான் தொழுகையில். இல்லாட்டி சோம்பேறித்தனம் வந்துடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயமாக தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன பிறகு அவனை கொண்டுறான். கொலை பண்ணி விட்டு அவனை என்ன செய்கிறான், கொண்டுட்டான். படவா போய் கொண்ட பிறகு அவனை பூமியில் புதைக்க தெரியலை. நல்லடியாரப்போ அவன் அண்ணன் தம்பி 2 பேர், மூத்தவனோ இளையவனோ, ஒரு ஆளுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வணக்க வழிபாடு அல்லாட்ட இருந்து அவருடைய உலகத்தின் இஹ்லாஸை பற்றி ஏற்றுக்கிட்டான். இந்த செய்தானு ஏற்றுக்கிறான். கொடுப்பக்குவாதி தொழுது பார்ப்போம், நோம்பு வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறவங்க பார்ப்போம்னு சில பேர் இருக்கான். பார்ப்போம், இந்த ரமலானில் இப்போ 20 நோம்பு வச்சு பார்ப்போம், 2 நோம்பு வச்சு இந்த பார்ப்போங்கிற டிக்கெட்லாம் கணக்கு. இந்த டிக்கெட்லாம் வேண்டாம். அதனுடைய மகன் ஒருத்தன் என்ன செய்யலாம், வச்சு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு கொடுப்பக்குவாதியாக வந்தவனு ஏற்றுக்கிற பரல. கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண பிறகு யாரை, நல்லடியாரை கொலை பண்ணிட்டான் அந்த கெட்டவன். அவருக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாரு. அந்த குர்ஆனை வாட்சி காட்டுற வசனத்தை, இன்னும் கொண்ட பிறகு அந்த பாவம் உனக்கு ஒரு என்னுடைய பாவத்தையும் உன்னை பார்த்து முதல்ல கற்றுக் கொடுக்குறான்ல. ஒரு பாவத்தை வந்து கற்றுக் கொடுக்குறான். எப்படி கற்றுக் கொடுக்குறான், ஒரு கொலை உள்ள கற்புடி எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து வருது. முதல் மனிதர்கிட்ட இருந்து உள்ளே பேசாதே, நேரத்தை சத்தம் போட்டேன், உள்படியில் யாரும் பேசக்கூடாது தயவு செய்து வந்துக்கிட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த மாதிரி முதல் பிரச்சனையே அங்கேருந்தான் வருது. முதல் பிரச்சனையாக வந்துக்கிட்டு ஒருத்தன் இருந்தால் வரும். அவனை பார்த்தேனே எல்லாம் ஒரு அமெரிக்கா கார் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் புதுசாக கார் ஃபோன் கண்டுபிடிக்கிறான்னு அதை அந்த சைத்தானை பற்றி உலகத்தில் எல்லா சைத்தானும் கண்டுபிடிப்பான். அந்த மாதிரி வந்து ஒரு சைத்தான் எந்த சைத்தான் நல்லதுக்கு கெட்டதுக்கு வழிகாட்டுறானோ, நல்லதுக்கு வழிகாட்டும் நல்லடியாக இருக்குது, கெட்டதுக்கு வழிகாட்டும் சைத்தான். அதை உன்னை பார்த்து ஜெராக்ஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி தான்
அவர் சொல்லி நம்ம சொல்கிறாரு, சொன்ன பிறகு கொலை பண்ணுறான். இந்த விஷயமா குரான் பேசிக்கிறது பாருங்கள். கொலை பண்ணிட்டான், முதல் கொலை. இங்கே புதைக்கன்னு தெரியல. ஒரு மையத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும், 10 பேர் வேணுமா இல்லையா? அதுக்குள்ள பட்டி கொண்டு சந்துக்குள்ள வச்சு கொண்டு போகணுமா இல்லையா? முடிஞ்சது தோளில் போட்டு போகிறதுக்காக கற்றுக் கொடுக்கணும்ல, யாருமே இல்லை. பாடியை தூக்கி தோளில் போட்டு போய் புதைக்கணும், ஒரு நாள் ஆகும். அப்படியா செய்கிறதுக்காக ஒரு அறிவு வேணும்ல. படா ஒன்றும் தெரியல, கோபத்தில் கொண்டு போட்டான். அந்த விஷயம் அவனுக்கு புதைக்க தெரியல. எல்லாம் ஒரு காகத்தை அனுப்புகிறான். காகத்தை அனுப்பி அது புதைக்குது. ஒரு காகத்தை அடித்து போட்டு இன்னொரு காக பூமியை தோண்டி புதைச்சி காட்டுது. அல்ல எவ்வளோ ஏற்பாடு செய்கிறான் மனித சமுதாயத்துக்குன்னு பாருங்கள். ஒரு அண்ணனே தம்பியை கொண்டுட்டான், புதைக்க தெரியல. புதைச்ச கொலை பண்ண பிறகு அழுகுறான், அப்படி தம்பி கொண்டுட்டனே அப்படின்ட்டு. அந்த பிறகு அவனுக்கு இப்போ கொலை பண்ண பிறகு பூமியில் புதைக்க தெரியலையா, காகத்தை விட்டெல்லாம் புதைச்சி காட்டுறான். இவன் அந்த காகத்துக்கு ஒரு காக்கைக்கு இவ்வளோ சக்தி கூட எனக்கு இல்லையாங்க அப்படின்லாம் பேசக்கூடிய வசந்தெல்லாம் பேசுகிறான். எதுக்கு இந்த சம்பவம் சொல்லி காட்டுறேன்? நீ தொழு நோம்பு போய் சக்காத்து கூட அடிச்சு என்ன செஞ்சாலும் உள்ள தூய்மை இருக்கணும். உள்ள தூய்மை இல்லாமல் என்ன செஞ்சாலும் நல்லா என்ன செய்வான், தூக்கி வீசிட்டு போயிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வச்சு காட்டுறேன், விளக்கத்தை சொல்லிட்டோம்ல. நல்லா சொல்லாமல் குரான் 5:27 வத்துலு அலைஹிம் நப அபுனை ஆதம் ஹக்கி இது கர்ரபா குர்பானன் ஃபத் குப்பிலமின் அகதிகுமா வலம் யுதகப்பலு மினல் ஆஹிர் கால லகுத்துலன்னக கால இன்னமா யுதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். 5:27 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வந்துக்கிட்டு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால் 5வது அத்தியாயத்தில் 27வது இறைவசனம். ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்கள் கூறுவீராக நபியே அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்விருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தனர். அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றொருவரிடம் அது ஏற்கப்படவில்லை. நான் உன்னை கொல்வேன், கொலை செய்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார். தன்னை அஞ்சியோரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வணக்க வழிபாடுகளை என்று ஏற்கப்பட்டவர் கூறினார். எல்லாம் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு வந்துக்கிட்டு வருது. லயும் 5:28-29 லயும் வசத்த இளைய எதக்க நீ தக்குத்துலனி மா அனபி பாசித்தி எதிய இழைக்க நீ அக்குத்துலக்க இன்னி அகாஃபுல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னி உரீது அன் தபுவ பீஸ்மி வைஸ்மிக்க ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். என்னை கொள்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினான். உன்னை கொள்வதற்காக என்னுடைய கையை உன்னை நோக்கி நான் நீட்டும் போல் அல்ல. இவர் போல கிடையாது, திருப்பி அடிக்க தெரியாமல் இல்லை, கொண்டு பின்னி எடுத்துக்கூடாது. இறைவனுக்காண்டி வைக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை சொல்ல வேணுங்கிறார். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என அவர் சொல்லுகிறார். உன் பாவத்துடன் என்னை கொன்ற பாவத்தையும் நீ சுமந்து நரகவாசியாக நீ ஆவதையே நான் விரும்புகிறேன். இதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும் எனவும் அவர் கூறினார். 5:30 فطوعت له نفسه قتل أخيه فقتله فأصحاب من الخاسرين فأصبح من الخاسرين فطوعت له نفسه قتل أخيه فقتله فأصبح من الخاسرين. இவ்வளவுக்கு பிறகு தன்னுடைய சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவரை கொன்றான், கொலை செய்தான். எனவே நட்டமடைந்தவராக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுபோல் அல்லாஹ் அவனுக்கு கெட்டவன் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறோம். அப்போ இதுவும் என்ன தெரிகிறது என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உல தூய்மையோடு இஹ்லாஸோடு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் காணி சொல்கிறோம். ஒரு 500 சுபான தஸ்மீ வச்சு உருட்டுறான் அவன் மார்க்கம் தெரியாமல். கையில் தான் செய்யணும் தஸ்மீக. அதை இன்னமும் செய்யணும் வைங்க. இது ஊரை மெச்சுவதற்கான செய்ய கல்ல வேஷம் மட்டும் தூக்கி போட்டுருவாங்கல்ல. ஒரு சுபானல்லாக்கு ஒரு நொடி சுபானல்லா முடிச்சு எந்திரிச்சு போயிட்டான், துளவு முடிச்சுட்டு. இவனுக்கு நன்மை உள்ள தூய்மையோடு செய்யணும். 1/2 மணி நேரம் உட்காந்து என்ன போட்டு என்ன செய்வான், சங்க ஊதனமாக ஊதிக்கிட்டு இருப்பான். எல்லா நீண்ட துவா செய்கிறான். செய்கிறது எதுக்கு? பக்கத்தில் ஒரு ஆள் வந்துட்டார், அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டான்னு செய்கிறான். இவன் துவா காலில் போட்டு மீச்சிட்டு போயிடுவான். இல்லை ஒன்றும் பயனும் இல்லை. தொழுவ முடியும் 2 நிமிஷம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இது அந்த உலகத்திலேயும் மறுமையில் வெற்றியை கொடு, மறுமையில் எங்களுக்கு நரகத்தை விட்டு காப்பாதுன்னு கேட்டு எந்திரிச்சு ஓடி தொலைஞ்சு போயிடறான். உலகத்தின்மையோடு செய்யறான்னு வைங்க. இவனுக்கு கூலி இருக்குது. 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கான் துவா செய்ய. ஊர் உலகத்தை பார்க்குறான். அவர் பக்கத்தில் நண்பர் வந்துட்டார், பெரியப்பா வந்துட்டார், சின்னப்பா வந்துட்டார், துவா நீட்டுறான். இவனுக்கு அல்லாஹ்வை பொறுத்தவரை உள்ளத்தை பார்க்குறான். நீ ஊர் உலகத்தை மெச்சுவதற்கான தர்மமோ ஜக்காத்தோ என்ன கொடுத்தாலும் சரி, குப்பையில் போடுற மாதிரி அந்த மாதிரி போயிடும். உலகத்தில் மேடு ஒரு 2 ரகா தொழுதுருப்பாங்க. உலகத்தில் மேடு
அது தொழு வைக்கிறான் ஆபீஸு என்ன சார் ஒரு மணி நேரம் தொழு வைக்கிறான் உள்ள தூய்மை இல்லாமல் திருவுரியா தூக்கி வீசிட்டு போயிடுவான்ல உள்ள தூய்மை போட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு போயிடுறேன். அதுக்கு தான் சொர்க்கம் இருக்குது ஒழிய உள்ள தூய்மை இல்லாமல் எதை செஞ்சாலும் மார்க்கத்தில் அது நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து மரணிப்போம், கொள்கையை நிலைநாட்டுவோம், வணக்க வழிபாடுகளை இறைவனுக்காக செய்வோம் என்று சொல்லி இந்த பயானை அசருடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.